அநேக பேர் அநேக சொல்லலாம். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் இரட்சகர் இந்த பூமிக்கு எதற்காக பிறந்தார் என்றால், இழந்து போனது சமாதானத்தை மறுபடியும் நமக்கு மீட்டுக் கொடுக்க, இழந்து போனது சந்தோஷத்தை மறுபடியும் நமக்கு மீட்டுக் கொடுக்க, இழந்து போனது நிம்மதியை மறுபடியும் நமக்கு மீட்டுக் கொடுக்க, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளதான் இரட்சகர் 2000 வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய நடுவில் பிறந்திருக்கிறார் ஐயா. ஆனால் இப்பொழுது கூட ஆண்டவர் பிறந்து கொண்டே இருக்கிறார். எப்படி தெரியுமா? சமாதானத்தை எழுந்திருக்கிறோமா, நான் வருகிறேன். சந்தோஷத்தை எழுந்திருக்கிறோமா, நான் வருகிறேன். நிம்மதி எழுந்திருக்கிறோமா, நான் வருகிறேன் என்று இயேசு என்பதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இயேசு என்பதற்கு அங்கே இருக்குங்க. என்ன அர்த்தம்? இயேசு என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இரட்சகர், நம்மை ரட்சிக்கிறவர். நான் கொஞ்ச நேரம் எடுத்து போறேன் மெசேஜ். 1 hour, 1/2 hour கூட இல்லை, ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சேன். நேரம் இல்லை. நம்ம கரெக்டாக 9 மணின்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஆராதனை ஆரம்பிச்சிருந்தே பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் நம்ம ஆரம்பித்தோம். நம்ம பிரதர்ஸ்லாம் சீக்கிரம் வந்துட்டாங்க. நம்ம ஆராதனை லேட்டாக ஆரம்பித்தோம். அதனால ஆராதனைனாக்கா அப்பா வந்து பாடும்பொழுது லேட்டாக வந்து பாடினாங்க. அதுதான் ஆராதனை. சரிங்களா? இப்படி இருக்கும்பொழுது சீக்கிரம் வந்துருங்க. அடுத்த முறையெல்லாம் சீக்கிரம் வந்துருங்க. நம்ம மினிஸ்டருக்கு சீக்கிரம் வந்துருங்க. கத்தர் அல்லேலூயா. ஏனக்கா நம்ம இழந்து போனது தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்திருக்கிறார். நம்ம வருவதற்கு முன்பாகவே ஏசப்பா இறங்கி வந்துடுறாரு. நம்ம வராதுக்கு முன்பாகவே கர்த்தர் வந்து உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை வைத்து தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். ஐயா, நான் என்னென்ன இழந்திருக்கிறேன், என் குடும்பத்தில் என்னென்ன நாங்கள் இழந்திருக்கிறோம். இன்றைக்கு உடைய வார்த்தை மூலமாக நீங்க என்னோடு பேசிருக்கீங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இதை உணர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள், இதை உணர வேண்டும். ஐயா, கடைசி காலத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஐயா, கடைசி ஒரு நாட்களுக்குள்ள நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்துக்குள்ள நீ இமை பொழுது எப்பொழுது மறுரூபமாக்கப்படுவோம் என்று அறியாத ஒரு காலத்துக்குள்ள நம்ம தவித்துக் கொண்டிருக்கிறோம். இது தேவனுடைய பிள்ளைகள் விலகிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் இதை விலகிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் பிறக்கிறார். அவர் எதற்காக பிறந்தார்? நம்மை ரட்சிக்கிறதுக்காக ரட்சித்து விட்டார். ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ரட்சிக்க போகிறார். ஆனால் அவருடைய 2வது வருகைக்குள்ள நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களுக்குள்ள நின்று கொண்டிருக்கிறோம். இது தேவனுடைய பிள்ளைகள் உணர வேண்டும். அதனாலதான் நாங்கள் கர்ப்ப வேதனைப்பட்டு உங்களிடத்தில் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஐயா, கர்ப்ப வேதனைப்பட்டு நாங்கள் அழுது உங்கள் நடுவில் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். எவ்வளவு கண்ணீர்கள் தெரியுமா, எவ்வளவு முழங்கால் தெரியுமா, எவ்வளவு துக்கங்கள் தெரியுமா, எவ்வளவு போராட்டங்கள் தெரியுமா. அவருடைய சமூகத்தில் நாங்கள் செலவிட்டுக் கொண்டிருப்பது. ஆண்டவரே, உங்களுடைய வருகையில் அப்பா நாங்கள் எல்லோரும் சபையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் தகப்பனே என்று தேவ சனமே. ஏனென்றால் இரட்சகர் பிறந்து நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். இரட்சகர் பிறந்து நம்முடைய பாவத்தை கழுவியிருக்கிறார். இரட்சகர் பிறந்து நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். தேவ சனமே, கர்த்தர் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், ஏசப்பா எங்க உள்ளத்துக்குள்ள பிறங்கப்பா, ஏசப்பா எங்க குடும்பத்துக்குள்ள பிறங்கப்பா, ஏசப்பா எங்க பிள்ளைகள் நடுவில் பிறங்கப்பா. பிறந்து எங்களை ரட்சிங்க, எங்க குடும்பத்தை ரட்சிங்க. ஐயா, இந்த சேத்திலிருந்து எங்களை எடுத்து தகப்பனே எங்களை தூய்மையாக மாற்றுங்க. அப்பா அப்பா இந்த உடையான சேத்திலிருந்து எடுத்து எங்களை பரிசுத்தமாய் மாற்றுங்க தகப்பனே. இந்த பாவத்திலிருந்து எடுத்து எங்களை நீதிமானாய் மாற்றுங்க. இந்த கஷ்டத்திலிருந்து எடுத்து அப்பா இந்த கஷ்டத்தை போக்குங்க ராஜா என்று இந்த கண்ணீரின் பாதையில் இருந்து எங்கள் கண்ணீரை தொடங்கி அவருடைய சமூகத்தில் மன்றாடி கேட்க வேண்டும். தேவ ஜனங்கள், ஆண்டவர் பிறக்கிறார். பிறந்து பாருங்க தேவ ஜனமே, உலகம் முழுவதும் நல்ல ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. உலகத்தின் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உலகத்தின் இரட்சகர் பெத்லெஹேம் ஆகிய தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவ ஜனமே, இது ரட்சிப்பின் இடமாக இது மாற வேண்டும். இது ரட்சிப்பின் இடமாக இது மாற வேண்டும். இது ரட்சகர் வாசம் செய்கிற இடமாக மாற வேண்டும். தேவ ஜனமே, சின்ன ஒரே ஒரு
பாருங்க, ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். நான் கிரீடத்தை பத்தி பேசுறோம். ஒரு 15 கிரீடங்களை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து வந்து ஒரு 15 கிரீடம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட கிரீடங்கள் சூட்டப்படுகிறது, எப்படிப்பட்ட கிரீடத்தில் கர்த்தர் நம்மை முடிசூட்டுகிறார் என்று கொஞ்சம் ஆழமான கொஞ்சம் ரகசியம். அதுக்கு நேரம் பத்தாது. நான் முடிஞ்ச அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் வாரம் 1ஆம் தேதி ஜனவரி ஃபர்ஸ்ட் வாரத்துல கிரீடம், அதாவது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் சூட்டின கிரீடத்தை யார் யார் எழுந்து போனாங்க வேதத்தின் பிரகாரம். ஆண்டவர் சூட்டின கிரீடத்தை பாவம் செய்து அடிமைத்தனத்துக்குள்ள விழுந்து எழுந்திருக்க முடியாத அந்த கிரீடத்தை ஆண்டவர் எடுத்து விடுவார். எடுத்து விட்டு அந்த கிரீடத்தை மற்றவர்களுக்கு சூட்டுவார். ஐயா, மற்றவர்களுக்கு சூட்டுவார் அந்த கிரீடத்தை. கொஞ்சம் உங்களை ஆழமாக நான் நடத்தி செல்லலாம். இனி வருகிற நாட்களுக்குள்ள என்னுடைய பிள்ளைகள் உற்று கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை. நீங்கள் மேலும் 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 இந்த உலக இச்சைகளுக்குள்ள, உலக செட்மென்ட்களுக்குள்ள, உலக பாவத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் பாருங்க அந்த கிரீடத்தை, மகிமை என்ற வாடாத ஜீவ கிரீடத்தை ஆண்டவர்களுக்கு சுட்டியிருப்பார். அந்த கிரீடத்தை எடுத்து விடுவார். எடுத்து விட்டு அந்த கிரீடத்தை ஆண்டவர் யார் குறித்திருக்கிறாரோ அவர்கள் மேல சூட்டுவார். ஐயா, அந்த கிரீடத்தை. அதனால்தான் நமக்கு போராட்டம், அதனால்தான் நமக்கு பிரச்சனை, அதனால்தான் நமக்கு துன்பம், கண்ணீரின் பாதையில நம்ம நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கிரீடத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். மகிமையின் கிரீடத்தை பெற்றிருக்கிறோம். வாடாத கிரீடத்தை பெற்றிருக்கிறோம். உன்னதமான பரலோகத்தின் கிரீடத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் அநேக பேர் ஏன் கஷ்டத்துல கண்ணீருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அந்த கிரீடம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் போராட்டத்தின் நிலைமையில வாழ்கிறார்கள். பாருங்க, ரட்சகர் இந்த பூமியில பிறந்தார் என்றால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே இயேசுவானவர் பிறந்திருக்கிறார். என்னென்ன இழந்திருக்கிறோம் அதெல்லாம் ஆண்டவர் மீட்டு கொடுக்கிறார். ஐயா, மறுபடியும் இந்த நாள்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஐயா, முதல் வருகை எப்படி தெரியுமா இருந்தது? ஒரு கன்னியை தேர்ந்தெடுத்து கர்ப்பத்தரித்து ஆண்டவர் ஆவியானவர் மூலமா கர்ப்பத்தரிக்கப்பட்டு ஒரு பாலகனா இந்த பூமிக்கு பிறந்தார். ஐயா, பாலகனா இந்த பூமிக்கு பிறந்தார். ஆனால் அவருடைய இரண்டாவது வருகை அப்படி இருக்காது. பலிரங்கமாய் இருக்க போகிறது. பலிரங்கமாய் இருக்க போகிறது. தேவச்சனமே, டாபிக் ஆண்டவர் சேஞ்ச் பண்றாரு. பலிரங்கமாய் இருக்க போகிறது அவருடைய இரண்டாவது வருகை. எப்படி தெரியுமா? வேதம் 19 வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் எல்லாம் படிக்காதீங்க. 19ஆம் அதிகாரம் முழுமையாக நீங்க படித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க வீட்டுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ தூதன் வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளோ உயரமான ஒரு தெய்வ தூதன் உயரமாக நின்று சகல பறவைகளை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற விருந்துக்கு வாங்க, நாட்டு மிருகம் காட்டு மிருகங்களை பார்த்து பிராணிகளை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற விருந்துக்கு வாங்க இவைகள் கேட்கிறது. அப்படி ராஜாதிராஜா என்ன விருந்து கொடுக்க போகிறார்? அதுக்கு வசமலா என்ன சொல்கிறது? பலவான்களை அடித்து, யுத்த வீரர்களை அடித்து, போர் வீரர்கள் அடித்து, குதிரை வீரர்கள் அடித்து, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை அடித்து அவனை சங்காரம் செய்து, யாரா? கர்த்தர் அவர்களை சங்காரம் செய்து அதை எடுத்து, அதாவது அந்த மாம்சத்தை எடுத்து அதை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு விருந்தாய் கொடுப்பார். ஐயா, நம்மை நேசித்தார், நம்ம மேல அன்பு கூர்ந்தார், நமக்காக வானத்தை திறந்து இறங்கி வந்தார், நமக்காக கஷ்டங்கள், கண்ணீர்களோ, வியாதிகளோ, வறுமைகளை பட்டார், நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். உண்மைதான். அது முதலாவது வருகை. ஐயா, இரண்டாவது வருகை அப்படி இருக்காது. மனித குலத்தை சங்காரம் செய்து அவருடைய மாம்சத்தை எடுத்து பறவைகளுக்கு விருந்தாய் அளிப்பாராம் தேவனாகி கர்த்தர். முதலாவது. முதல் வருகை எப்படி தெரியுமா இருந்தது? குதிரை மேல கழுதை மேல பவனி வந்தாரா? முதல் வருகை. ஓசன்னா ஓசன்னா ஓசனை ஆர்ப்பரித்தார்களா? ஓசனா என்றால் துதி அல்ல. ஓசனா என்றால் கர்த்தரே
தெய்வமே என்னை ரட்சியும், கர்த்தாவே என்னை ரட்சியும், கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று சொல்வதற்கு ஓசனா என்றால் அர்த்தம். சரிங்களா? அவர்களை பார்த்தீங்கன்னாக்கா மர இலைகளை பரப்பினார்கள், ஆடைகளையும் பார்த்தீங்கன்னாக்கா போர்வைகளையும் பரப்பினார்கள். அவர் போகிற அந்த கழுதை பவனி போகிற வழி முழுவதும் தேவச்சனமே. முதல் வருகை அப்படி இருந்தது. ஆனால் இரண்டாவது வருகை எப்படி தெரியுமா இருக்கும்? பலிரங்கமாக குதிரை மேல தேவச்சனமே, குதிரை மேல அவருடைய ஆடை மேல கர்த்தாதி கர்த்தர் என்றும், அவருடைய துணை மேல ராஜாதி ராஜன் என்ற அந்த நாமத்தை தரித்துக் கொண்டு குதிரை மேல பவனி வந்து பாருங்க, இங்கு உள்ள ஜனங்கள் புலம்புவார்களா, அடித்துக் கொள்வார்களா? முதல் வருகை ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே எங்களை ரட்சிங்க ஆர்வரை தாண்டி நாமத்தை மகிமைப்படுத்தினார்களா முதல் வருகை. இரண்டாவது வருகை எல்லாம் என்ன நோக்கி பார்க்கணும். இரண்டாவது வருகை எப்படி தெரியுமா இருக்கும்? இரண்டாவது வருகை பலிரங்கமாக வானம் கிழிக்கப்படும், வானங்கள் கிழிக்கப்பட்டு பரலோகம் தென்படும். அந்த இடத்திலிருந்து ஒரு தூத சேனைகள், ஒரு தூத கூட்டங்கள் அவரோடு இறங்கி புறப்பட்டு வருவார்கள் பூமி மேல. எருசலேமில் இஸ்ரவேல் தேசத்துல மெகிதோன் என்ற பள்ளத்தாக்கில் தான் யுத்தங்கள் நடக்க போகிறது. அந்த இடமெல்லாம் ஆயத்தமாகி இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கு, அந்த வனாந்தரமெல்லாம் ஆயத்தமாகி இருக்கிறது. இன்றைக்கு மெகிதோன் என்ற பள்ளத்தாக்கு ஆயத்தமாகி இருக்கிறது. அதுதான் கர்த்தர் வந்து இறங்கி யுத்தம் செய்கிற ஒரு இடமாக இருக்க போகிறது தேவச்சனமே. அப்படி இருக்கும்போது பாருங்க, வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்வார்களா? ஐயோ கர்த்தாவே எங்களை விட்டு விடுங்க, ராஜா எங்களை ரட்சிங்க, எங்களுக்கு ஒரு விசை அப்பாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், எங்களுக்கு ஒரு விசை மனமிறங்குங்க என்று அடித்துக் கொள்வார்களா? ஆனால் ஆண்டவர் இரண்டாவது வருகை பலிரங்கமாய் இறங்குவது சங்காரம் செய்து அந்த விருந்தை எடுத்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் போடுவார். ஐயா, முதல் வருகை எப்படி தெரியுமா இருந்தது? தன்னை தானே தாழ்த்தி கொண்டார் கல்வாரி சிலுவையில. யாருக்காக? உனக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. சமாதானத்தை இழந்திருக்கிறோம், சந்தோஷத்தை இழந்திருக்கிறோம், மனமகிழ்ச்சியை இழந்திருக்கிறோம், நித்தியத்துக்கு போக முடியாமல் தடைகள். ஆனால் தன்னை தானே தாழ்த்தி கொண்டார். இரண்டாவது வருகை அப்படி இருக்காது. அவர் எதுக்காக தெரியுமா இறங்கி வருவார்? எதுக்காக தெரியுமா? நியாயத்திற்கு இறங்கி வருவார். அப்போது பரலோகம் அடிக்கப்படும், அப்போது பரலோகம் அடிக்கப்படும், நரகம் பாதாளங்கள் திறந்து கொடுக்கப்படும். ஏன் தெரியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் கீழ்ப்படியாமல் இந்த உலக செற்றின்பத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்காக பாதாளம் திறக்கப்படும், பாதாளம் திறக்கப்படும். இது இரண்டாவது வருகை. ஐயா, இது இரண்டாவது வருகை. முதல் வருகை எப்படி இருந்தது? ஒரு ஆட்டை போல தன்னை தாழ்த்தி கொண்டார், ஒரு ஆட்டை போல தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆனால் இரண்டாவது வருகை எப்படி தெரியுமா இருக்கும்? சிங்கத்தை போல வரப்போகிறார். ஐயா, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல. ஒருவரும் தப்ப முடியாது, ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அதனால தான் அந்த கர்ப்ப வேதனைப்பட்டு ஆண்டவர் உங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்வது ஒரே ஒரு காரியம், ரட்சகரை அல்லாமல் இந்த உலகத்தில் நமக்கு அவ்வளவுதானா? ரட்சகர் தான் யார்? தேவனுடைய பிள்ளைகள் முதல் இடம் யாருக்கு? முதல் இடம் யாருக்கு? கர்த்தருக்கு. காலையில் எழுந்த உடனே முதல் இடம் யாருக்கு? நம்ம டிவிக்கும் போனுக்கும் உலக இச்சைகளுக்கு நம்ம முதல் இடத்தை நம்ம செலுத்துகிறோம். இதெல்லாம் நம்ம தூங்கி எழுந்த உடனே முதல் இடம் கர்த்தருக்கு. ஐயா, முதல் இடம் கர்த்தருக்கு. எல்லாத்திலும் எல்லாத்திலும் முதல் இடம் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, மறுபடியும் அந்த ஒரு வசனத்தை படிக்கலாங்களா? லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான். இந்த வேலை என்னென்ன எழுந்திருக்கிறீங்க? ஆண்டு சமூகத்தில் வந்து ஏசப்பா, நான் இந்த காரியத்தெல்லாம் நான் எழுந்திருக்கிறேன், மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று ஆண்டு சமூகத்தில் கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உன்னையும் உடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வருவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் பெரியவர், எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்துவுடைய பிறப்பை முன்னிட்டு உங்களுக்கு